Everything around us is all gratitude. The rock, the stone, the sand, the pebbles in the sea, in the ocean, in the beach, everywhere. They're all part of Mother Earth. So we should also thank to whichever it is, even if it's a small bit of sand, it could only be silica oxide. But that silica oxide in the beach or in this river bed, they all become glasses. நம்மை சுற்றியுள்ள அனைத்தும் நன்றி உணர்வின் வடிவங்களே. பாறைகள், கற்கள், மணல் மற்றும் கூழாங்கற்கள் என கடலிலும் பெருங்கடலிலும் கடற்கரையிலும் என எங்கும் இவை பரவியுள்ளன. இவை அனைத்தும் பூமி தாயின் அங்கங்களாகும். இவை எவையாக இருப்பினும் அது ஒரு சிறு மணல் துகளாகவே இருந்தாலும் நாம் அவற்றிற்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த சிறு மணல் துகள் வெறும் சிலிக்கா ஆக்சைடு மட்டுமேயாக இருக்கலாம். ஆனால் கடற்கரையிலோ அல்லது ஆற்றங்கரையிலோ காணப்படும் அந்த சிலிக்கா ஆக்சைடை கொண்டே நாம் அன்றாடம் பயன்படுத்தும் கண்ணாடிகள் உருவாக்கப்படுகின்றன. They all made to glasses, and we drink water from all of these glasses. The glass that we see with the eyes that we wash to for people who got eye issues, long sighted, short sighted, astigmatism. So these glasses are actually coming from the sand, which is silica oxide. And man has been able to add some things to it to make it more stronger and more durable and all kind of stuff. So the gratitude will come even the smallest pebble that we see on the road. நாம் அந்த கண்ணாடிகளின் வாயிலாகவே நீரை பருகுகின்றோம். நம் கண்களால் நாம் காணும் கண்ணாடிகள் குறிப்பாக பார்வை குறைபாடு உள்ளவர்கள், தூர பார்வை, கிட்ட பார்வை அல்லது சிதறல் பார்வை போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் அணியும் மூக்கு கண்ணாடிகள் கூட இந்த மணலிலிருந்தே, அதாவது சிலிக்கா ஆக்சைடிலிருந்தே உருவாக்கப்படுகின்றன. மனிதன் இவற்றுடன் சில பொருட்களை சேர்த்து அவற்றை இன்னும் வலிமையானதாகவும் மாற்றி அமைத்துள்ளான். எனவே சாலையில் நாம் காணும் மிகச்சிறிய கூழாங்கற்களுக்கு கூட நாம் நன்றியுணர்வு செலுத்த வேண்டும். All the roads that we have on the road that we cars driving in speed at 200 kilometers, all made of gravel, small stones they make. So we travel. So our gratitude to be to everything that around us, Mother Earth, the water that we drink, the sky. நாம் பயன்படுத்தும் சாலைகள் அனைத்தும், அவற்றில் மணிக்கு 200 கிலோமீட்டர் வேகத்தில் சீறிப்பாயும் வாகனங்கள் பயணிக்கும் பாதைகள் அனைத்தும் சிறிய சிறிய கற்கள் மற்றும் சரளை கற்களை கொண்டே அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த சாலைகளின் துணையுடனே நாம் பயணங்கள் மேற்கொள்கிறோம். ஆகையால் நம்மை சுற்றியுள்ள பூமி தாய், நாம் பருகும் நீர், வானம் என அனைத்திற்கும் நாம் நன்றி உணர்வுடன் இருக்க வேண்டும்.